ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்லேருந்து ஒரு 2 கேள்வி வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ தற்போதைய இந்தியா சம்பந்தமான 30 முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா போதும், உங்கள் கையில் ஒரு 2 மார்க் இருக்குது அப்படின்றத நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். தற்போதைய இந்தியாவின் குடியரசுத் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி திரௌபதி முர்மு அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 15வது குடியரசுத் தலைவராக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அதாவது 14வது குடியரசுத் தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ராம்நாத் கோவிந்த் வந்து இருந்திருக்கார். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்க, தற்போதைய இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ஜெகதீப் தன்கர் அப்படின்றவர் இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 14வது துணை குடியரசுத் தலைவராக இருக்கார். ஸோ இவங்களுக்கு முன்னாடி அதாவது 13வது துணை குடியரசுத் தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு வெங்கையா நாயுடு அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். தற்போதைய இந்தியாவின் பிரதம அமைச்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு DY சந்திரசூட் அப்படின்றவங்க தான். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50வது இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருக்கார். ஸோ இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அதாவது 49வது இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு உதய் உமேஷ் லலித் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போதைய மத்திய அரசு தலைமை வழக்கறிஞராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு R வெங்கடரமணி அப்படின்றவர் இருக்கார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 16வது மத்திய அரசு தலைமை வழக்கறிஞராக இருக்கார். ஸோ இவருக்கு முன்னாடி அதாவது 15வது மத்திய அரசு தலைமை வழக்கறிஞராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு KK வேணுகோபால் அப்படின்றவர் இருந்திருக்கார். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். தற்போதைய இந்தியாவின் முப்படை தளபதியாக இருக்கக்கூடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அனில் சவுகான் அப்படின்றவர் இருக்கார். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இந்தியாவின் முப்படை தளபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிபின் ராவத் அப்படின்றவர் இருந்திருக்கார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருக்கக்கூடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு சக்திகாந்த தாஸ் அப்படின்றவர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 25வது இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருக்கக்கூடியவர். இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உர்சித் பட்டேல் அப்படின்றவர் இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 24வது இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருந்திருக்கார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தற்போதைய நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய நிதி ஆயோக்கோட தலைவராக இருக்கார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரியாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு BVR சுப்பிரமணியம் அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தற்போதைய நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு சுமன் பெரி அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தற்போதைய இந்தியாவின் மக்களவை சபாநாயகராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ஓம் பிர்லா அப்படின்றவர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 17வது இந்தியாவின் மக்களவை சபாநாயகர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போதைய இந்தியாவின் மாநிலங்களவை தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ஜெகதீப் தன்கர் அப்படின்றவர் இருக்கார். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போதைய இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ராஜீவ் குமார் அப்படின்றவர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 25வது இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர். ஸோ இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 24வது இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுசில் சந்திரா அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 16வது நிதிக்குழுவின் தலைவர் அதாவது தற்போதைய 16வது நிதிக்குழு தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அரவிந்த் பனகாரியா அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு முன்னாடி 15வது நிதிக்குழு தலைவராக யார் இருந்தாங்கன்னா NK சிங் அப்படின்றவங்க இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு V அனந்த நாகேஸ்வரன் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 18வது மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடியவர். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தோட தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு S சோமநாத் அப்படின்றவர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 10வது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தோட தலைவராக இருக்கார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு சமீர் V காமத் அப்படின்றவர் இருக்கார்.
ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் தற்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அஜித் தோவல் அப்படின்றவர் இருக்கார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 5வது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் தற்போதைய அமலாக்கத்துறையின் புதிய பொறுப்பு இயக்குனராக இருக்கக்கூடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ராகுல் நவீன் அப்படின்றவர் இருக்கார். அதுக்கப்புறம் தற்போதைய சிபிஐ அமைப்பின் புதிய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு பிரவீன் சூட் அப்படின்றவர் இருக்கார். அதுக்கப்புறம் தற்போதைய தேசிய புலனாய்வு முகமையின் இயக்குனராக இருக்கக்கூடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு தினகர் குப்தா அப்படின்றவர் இருக்கார். அதுக்கப்புறம் தற்போதைய தேசிய அறிவியல் ஆலோசகராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அஜய் குமார் சூட் அப்படின்றவர் இருக்கார். அதுக்கப்புறம் தற்போதைய ஐநாவுக்கான இந்திய தூதராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி ருசிரா கம்போஜ் அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, தற்போதைய இந்திய ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி ஜெயாவர்மா சின்ஹா அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேள்விலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதியாக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு மனோஜ் பாண்டே அப்படின்றவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 29வது இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதியாக இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய கடற்படையின் தளபதியாக இருக்கக்கூடியவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அட்மிரல் ஆர் ஹரிகுமார் அப்படின்றவர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 25வது இந்திய கடற்படையின் தளபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய விமானப்படை தளபதியாக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு விவேக்ராம் சௌத்ரி அப்படின்றவர் இருக்கார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 27வது இந்திய விமானப்படையின் தளபதியாக இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் தற்போதைய ரா உளவு பிரிவு அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ரவி சின்ஹா அப்படின்றவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போதைய இந்திய தலைமை தகவல் ஆணையராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ஹீராலால் சாமரியா அப்படின்றவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய மத்திய அரசின் சோலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு துஷார் மேத்தா அப்படின்றவங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரையும் நம்ம இந்தியா சம்மந்தமாக கிட்டத்தட்ட 100 கேள்விகள் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ முக்கியமான போஸ்டிங்கில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 100 கேள்விகள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதில் 30 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 70 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம பார்த்த விஷயத்துக்கு உண்டான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டின் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்த விஷயங்களை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அந்த பிடிஎஃபை வச்சு நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய மார்க் என்ன வந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அனைத்து விஷயமுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தரக்கூடிய விஷயத்துலேருந்து வரும். ஸோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.